கிரிக்கெட் ஆர்வலர் அனைவரையும் வருக வருக என அன்போடு பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வரவேற்கிறேன். ஐசிசி நடத்தக்கூடிய T20 கிரிக்கெட் போட்டி வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடக்கிறது. அது பற்றிய நம்ம பார்ப்போம். உலகக்கோப்பையின் 9வது போட்டி குரூப் சி போட்டி கயானாவில் நடக்கிறது. பப்புவா நியூகினியாவுக்கும் உகண்டாவுக்கும் இடையில் ரெண்டுமே புது அணிகள் இருந்தாலும் இதில் பப்புவா நியூகினியா வெற்றி பெறுமான்னு கேள்வி வந்தது. உதயாதிபதி கதிர் பகை பெற்று அமர்வது பப்புவா நியூகினியாவுக்கு சரியில்லை. அதே சமயத்தில் விரையாதிபதி தலை மேலே உட்கார்ந்துருக்கிறதும் அந்த அணிக்கு சிறப்பில்லை. இது உகண்டாவை பொறுத்தளவுக்கு லாபாதிபதி பொன் போய் அங்கே உட்கார்ந்துருக்கிறது சிறப்பு. அதன் அதிபதி மந்தன் உச்சம் பெறுவதும் சிறப்பு. ஆனால் இந்த உகண்டா வெற்றி பெறுவது போல் வந்தாலும் கவிப்பு போய் நிற்கிறது, லாபஸ்தானத்தில் நிற்கிறது. அப்போ நஷ்டம் சேதாரத்தை தரக்கூடிய இடத்துல கவிப்பு நிற்கிறது உகண்டாவுக்கு அவ்வளோ சிறப்பு அல்ல. அப்போ பப்புவா நியூகினியா லாபாதிபதி மால் பார்த்திங்கன்னா இவங்களை உகண்டாவுடைய விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால பப்புவா நியூகினியா உகண்டாவை வீழ்த்துறதுக்கு நல்ல அமைப்புள்ள இதாக தான் இருக்கிறது. ஸோ உகண்டா நல்லா ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதை முடித்து வைக்கிறதுல பப்புவா நியூகினியா முடித்து புள்ளிப்பட்டியலில் பாயிண்ட்ஸ் எடுப்பாங்கங்கிறது தெளிவாகிறது. அனுமானிப்பது நாம், தீர்மானிப்பவன் இறைவன். நன்றி, வணக்கம்.